வெல்கம் பேக் டு நூலும் நேசமும். ஓகே, மண்டே மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே குட்டி குட்டி கிளிப்ஸாக நம்ம பாப்பாவையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவள் என்னென்னலாம் பண்ணுறா, என்னென்ன குறும்பெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. நைட்டே வெசல் வாஷெல்லாம் பண்ணி வைக்கிறதுனால காலையில் அவள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் இந்த பாத்திரம் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று உருட்டிட்டோம் அப்படின்னா அவளுக்கு அந்த தூக்கம் கேட்டுரும். அப்புறம் நமக்கும் டென்ஷன் ஆயிரும். ஏதாவது அடுப்புக்கிட்ட பாதி வேலையோடு இருந்தது அப்படின்னா அதுவும் டென்ஷனான மாதிரி ஆயிரும். அதனால் அவள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் இந்த பாத்திரம் எடுத்து வைக்கிறது, இந்த கபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது கதவு திறந்துருந்தா க்ளோஸ் இதெல்லாமே அப்போ தான் நடக்கும் அவள் எந்திரிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சாப்பாடு மண்டே இல்லையா, நேற்று நான்வெஜ் எல்லாம் செஞ்சுருந்ததால இன்றைக்கி ரசமும் முட்டைக்கோஸ் பொரியலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயிட் கெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறனால தண்ணி வந்து இங்கே குளிராக இருக்குது. இங்கேன்ட்டு இல்லை, எல்லா பக்கம் மழை பெய்யறதுனால குளிராக இருக்கிறதுனால தண்ணி குடிக்கிறேன்ட்டே இல்லை. எப்பாவது பாட்டில் பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவள் எந்திரிச்சிக்கன்னு தலைக்கு எண்ணெய் போடுறதுக்கு ஒரு போராட்டமாகவே இருக்கும். ஏன்னே தெரியல. அது என்ன தலைக்கு எண்ணெய் போடுறதுனா இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் இவளுக்கு மட்டும் தான் பிடிக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற யாருமே வந்து இதை வந்து லைக் பண்ணுறதில்ல. எங்கள் அக்கா பொண்ணும் அப்படி தான், எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணும் அப்படி தான். ஸோ உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பாப்பா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் வந்து பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது. ஏன்னா நிறைய டாய்ஸ் போட்டு வச்சுருப்பா. இது என் பக்கத்துலேயே இருக்கணும், அது என் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு. எல்லா விதமான சைக்கிளும் பெட்ரூமில் தான் இருக்கும் நைட்டு தூங்கும்போது. அந்த சைக்கிள் மாதிரி அம்மாவை எடுத்துகிட்டு வா, இவளை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வான்னு ஒரே அலப்பறையாக இருக்கும். தூங்க வைக்கிறதுக்குள்ளே எல்லோரும் வந்து சேர்ந்துட்டீங்களாடா அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா டாய்ஸையும் எடுத்து போட்டுட்டு பெட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே எடுத்து வைக்கணும். ஏன்னா அது பூரா மஞ்சளாக ஆகிற மாதிரி ஆயிடுச்சு இலையெல்லாம். எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டம். அதனால் உள்ளே இருக்கிறதுனால சரியான வெளிச்சம் இல்லையோ அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வெளியே எடுத்து வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். நிறைய வேலை இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். பட் எப்படி போகும், ஒரு சில டைமில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவே டைம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா அது முடியாத மாதிரி தான் இருக்குது. நம்ம பிளான் பண்ண வேலையும் முடியாத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா டாய்ஸையும் எடுத்து கொண்டு போய் டப்பாவில் போட்டாலும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு மறுபடியும் எடுத்து போட்டுருவாங்க. எப்படியோ என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காயெல்லாம் கழுவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டேன். ஒரு சில டைம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேலையே இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில டைம் அப்படியே பம்பர மாதிரி சுற்றுற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அவளையும் வச்சுட்டு எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளாகவே ஆயிடுச்சு. அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. ஏன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறேன் இல்லையா, ஸோ ஏர்லி மார்னிங்கே சீக்கிரம் வேலையை முடிச்சிருவா அவள் எந்திரிக்கும்போது. அவள் எந்திரிச்ச உடனே அவளை கொஞ்சம் நேரம் கேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வீடு கூட்டி கழுவி வச்சா எனக்கு மோஸ்ட் லைக்லி எல்லா வேலையும் முடிச்சிடும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி வேலை நான் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துப்பேன். பாத்ரூம் கழுவுறது ஒரு நாளைக்கு, இல்லை அப்படின்னா வேறு எங்கேயாவது பால்கனி சுத்தம் பண்ணி விட்டுறது, துணி அந்த மாதிரி துணி துவைக்கிற வேலை ஏதாவது ஒன்று நான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உப்பு ஜாடியில் வந்து உப்பு முடிஞ்சிருச்சு. 2 நாளாக எடுத்து போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதையும் இதையும் நல்லா எடுத்து சுரண்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா மேடம் நல்லா ஸ்கேட்டிங்கு அது இதுன்னு என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுருந்தாங்க. நான் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த ஸ்கேட்டிங் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு பாப்பா வந்து வச்சுருந்தாங்க. அவளுக்கும் இவள் வயசு தான் ஆகுது. ஸோ அவள் சைக்கிளை அவளுக்கு கொடுக்காம இவள் விளையாண்டுட்டே இருந்ததுனால அவளுக்குன்னு சொல்லி ஒரு சைக்கிள் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேடம் ரொம்ப ஹாப்பி. இதில் அப்படி இருந்தாலும் குழந்தைங்க இருக்கிறது இல்லையா, அவங்க எந்நேரம் ஒரே பொருளுக்கு தான் அடம் பிடிப்பாங்க 2 பேரும் சேர்ந்தா. இந்த செடியெல்லாம் எடுத்து வைக்கும்போது அதுங்ககிட்டேருந்து காப்பாற்றுறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா பால்கனியில் போய் அதோட மண்ணெல்லாம் எடுத்து போட்டுருவா. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அதை தொல்லையே பண்ண மாட்டாள். ஸோ உங்களோட மார்னிங் ரொட்டீன் பேபியை வச்சுட்டு இப்படியெல்லாம் போகுமா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.